ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நாம் தினந்தோறும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த அஸ்திவாரம் போடலாம் என்பதை நாம் முடிவு பண்ண வேண்டும். கருங்கல் அஸ்திவாரம், பிரமிட் ஸ்ட்ரக்சர், பில்லர் போட்டு கட்டுவது, ஃபைல் ஃபவுண்டேஷன், இந்த 3 அஸ்திவாரங்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு என்ன அஸ்திவாரம் போட போகிறீங்கிறத முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சில இடங்களில் கருங்கல் அஸ்திவாரம் தான் போடுவாங்க. வில்லேஜை பொறுத்தவரையில் கருங்கல் அஸ்திவாரம் தான் பில்லர் போடுறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல கல் கிடைக்கும், கல் கிடைக்கிற பகுதிகள் இருக்குது. அதனால் அவங்க கருங்கல் அஸ்திவாரம் போடுவாங்க. ஒரு சில இடங்களில் கருங்கல் அஸ்திவாரம் போடணும்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே கல் கிடைக்காது, கிரஷர் எங்கேயுமே இருக்காது. அப்படியே இருக்குது. அதனால் அப்படி இடங்களில் நம்ம பில்லர் போட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக போகும், 10 அடி 15 அடியெல்லாம் போய்கிட்டு இருக்கும். அப்படி இடத்துல ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் போட முடியும். அதனால் 3 விதமான அஸ்திவாரங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஏரியாவில் என்ன அஸ்திவாரம் போடுறாங்கிறத பாருங்கள். இல்லை நீங்கள் பில்லர் போட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டிக்கலாம். ஆழம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, 10 அடி 15 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபைல் ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துலையும் போட முடியாது. இப்போ நமக்கு நிறைய இடம் இருக்குது, சென்டரில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ 3/4 அடி 1 அடி இடம் போட்டுட்டு அதில் ஃபைல் போடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் அவங்க வீடு கட்டும்போது தோண்டும் போது பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய அஸ்திவாரங்கள் ஷேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இடம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்டு வால் போட்டு வீடு கட்ட போகிறீங்கன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். கம்மியான இடத்துல பக்கத்தில் வீடு இருக்கிற இடத்துல ஃபைல் ஃபவுண்டேஷன் செட் ஆகாது. பில்லர் போட்டுக்கலாம், கருங்கல் அஸ்திவாரம் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அஸ்திவாரம் போட போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 அடி தான் ஆழம் போகுது அப்படின்னா நீங்கள் கருங்கல் அஸ்திவாரம் போட்டுக்கலாம். 10 அடி போகுது அப்படின்னா செலவுகள் கூடிக்கிட்டே இருக்கும். கல், மண், சிமெண்ட்டு, லேபர் காஸ்ட் எல்லாம் கூடிக்கிட்டு இருக்கும். ஒரு 7 அடிக்கு மேலே போயிடுச்சுனாவே பில்லர் போட்டு வீடு கட்டுங்க. ஓகே, அதனால் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வீடு, எந்த அஸ்திவாரம் போட போகிறீங்கிறத கமெண்டில் போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.